போன வீடியோவை பொறுத்த வரைக்கும் இட்லி கடை vs காந்தாரா 2 படத்தில் எது ஜெயிச்சுது, 2 படமும் எப்படி இருந்தது, குறிப்பாக காந்தாரா படம் இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சதுக்கு என்ன காரணம், அது உண்மையிலேயே மூட நம்பிக்கை படம் தானா, அந்த படத்தை சுற்றி போயிட்டுருக்கிற சில கான்ட்ரவர்சிஸ் இதெல்லாம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினச்சேன். ஆனால் இட்லி கடையை பற்றி டீட்டெயில்டாக பேசுகிறதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதே வீடியோவில் காந்தாராவை பற்றி பேசினா இது இன்னும் ரொம்ப லென்த்தாக போயிடும், சரி வராது. இது ஒரு பார்ட் 1 பார்ட் 2 பண்ணிப்போம் அப்படின்னு நினச்சி தான் அந்த வீடியோவை இட்லி கடையோட ஃபினிஷிங்கோட பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். இட்லி கடைன்னு ஒரு ஃபீல் குட் படம் எடுக்கிறேன்ட்டு நம்ம தனுஷ் அண்ணன் போகிற போக்கில் எவ்வளோ பிற்போக்குத்தனமான விஷயங்களெல்லாம் அந்த படத்தில் மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுருக்காரு அப்படின்ட்டு பல விஷயங்களை அனலைஸ் பண்ணி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்ட் 1 வீடியோவில். நீங்கள் அந்த பார்ட் 1 வீடியோவை பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு அந்த வீடியோவை பாருங்கள், இல்லை அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ட் 1 பார்ட் 2 சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி இருக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கிற இந்த காந்தாரா சாப்டர் 1 படங்கிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. நிறைய பேருக்கு அந்த படம் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு அந்த படம் பிடிச்சிருக்காது, சில பேருக்கு அந்த படத்தில் சில கேள்விகள் சில குறைகள் கூட இருக்கும். இது எல்லா படம் வரும்போதும் மக்கள்கிட்ட வர ஒரு காமனான விமர்சனங்கள் தான், இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் இந்த காந்தாரா சாப்டர் 1 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே எப்போ இவங்க ட்ரைலர்லாம் ரிலீஸ் பண்ணாங்களோ அப்போத்துலேருந்தே ஒரு வெறுப்பு பிரச்சாரம் என்பது இந்த படத்தை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருந்தது. இந்த ஒரு அரசியலை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசி தான் ஆகணும். பார்த்திங்கன்னா இந்த படம் பார்க்குறதுக்கு நீங்கள் குடிக்காமல் வரணும், நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் வரணும், நீங்கள் அது பண்ணக்கூடாது இது பண்ணக்கூடாதுன்ட்டு 1008 கண்டிஷன் படக்குழு தரப்புலேருந்தே போட்டதாக ஒரு ஃபால்ஸான, அதாவது ஒரு பொய்யான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் சில பேர் ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது யார் என்னன்னுலாம் தெரியல. அது பெரிய லெவலில் பேசு பொருளாக சில பேர்லாம் எடுத்து பேசிகிட்டு இருந்தாங்க. அது ஒரு ஃபேக்கான ஒன்று, அது உண்மைலாம் கிடையாது. இது சம்மந்தப்பட்டு ரிஷப் செட்டிக்கிட்ட கேட்கும்போது அவரே ஓப்பனாக சொல்லிட்டாரு, அந்த மாதிரிலாம் நம்ம ஆடியன்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டுலாம் இருக்க முடியாது, இது யாரோ தப்பாக பரப்பியிருக்காங்க, அதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்ட்டு அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டாரு. ஸோ இது முழுக்க ஒரு பொய் தகவல் அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் இதை கொஞ்சம் கூட கிராஸ் செக் பண்ணாமல் ஆர்என்டி பண்ணாமல் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சே இந்த படத்தை பற்றி ரிலீஸுக்கு முன்னாடிலேருந்து நெகட்டிவ் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், ரிஷப் செட்டி ஒரு முழுமையான சங்கியாக மாறிட்டார், கடவுளை வச்சு காசு பார்க்குறாரு, அது பண்ணுறாரு இது பண்ணுறாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ நெகட்டிவ்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மெயினாக சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மூட நம்பிக்கை படம், மூட நம்பிக்கையை மக்கள் மத்தியில் பரப்புறாரு அப்படிங்கிறது தான். இந்த இடத்துல தான் மக்களாகிய நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ரிஷப் செட்டி கோபிநாத் கொடுத்த அந்த இன்டர்வியூவை தனியார் சேனலில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதில் கோபிநாத் இதே கேள்வியை தான் கேட்குறாரு, இந்த படம் ஒரு விதத்தில் மூட நம்பிக்கையை பரப்புதாமே அப்படின்ட்டு. அதுக்கு ரிஷப் செட்டி ரொம்ப தெளிவாக பதில் சொல்லியிருந்தார், ரொம்ப மெச்சூர்டாகவும் சொல்லியிருந்தார். அதாவது நான் கடவுளை நம்புகிறேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, நமக்கு மேலே ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்ணுறேன். இப்போ நீ கடவுள் இல்லைன்னு சொல்கிறியா, உனக்கு அதில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறியா, அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய விஷயங்களை நீ ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு என்ன நீ கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. அதாவது நம்ம எடுக்கிற ஒரு விஷயம் இன்னொருத்தங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தெளிவான பதிலை ரிஷப் செட்டி அவர்கள் சொல்கிறாரு. இதை விட என்னையா சொல்ல முடியும்? அடுத்து சில பேர்லாம் இருப்பாங்க, தன்னைய ஊர் உள்ள கடவுள் மறுப்பாளர்னு காமிச்சிப்பாங்க, கடவுளை விமர்சனம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கடவுளை கும்பிட்றவங்களாம் சேர்த்து கிண்டல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க யார், அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை எடுத்து பேசுவாங்க, எதை பற்றி பேச மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்ச நேரம் டைம் ஒதுக்கி அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாலே இதில் இருக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாகவே தெரிஞ்சிடும். ஓஹோ, இத்தனை மேட்ரு அப்படின்ட்டு. கடவுள் சார்ந்த ஒரு விஷயம் நடக்குது, ஒரு விஷயம் வருதுன்னா ஐய இது அந்த மாதிரி, இது மூட நம்பிக்கை, இது சங்கீத்தனம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் இவங்களுடைய டார்கெட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறுமனே ஹிந்து கடவுள்களை பற்றி சில விஷயம் வருது பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் பொங்கி எழுவாங்க, பயங்கரமாக அதை பற்றி விமர்சனம் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இதை மக்களும் தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. நான் நினச்சிருந்தா வெறுமனே இந்த படத்தில் என்ன இருக்குது, படம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை சுற்றி இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அதை மக்களுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை சொல்லிட்டு இருக்கேன். கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு, கடவுளை விமர்சனம் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நீ எல்லா ரிலீஜனில் இருக்கிற கடவுளையும் ஒரே தராசில் வச்சு தானே நீ விமர்சனம் பண்ணணும். ஆனால் நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், வெறுமனே ஹிந்து கடவுள்களை மட்டும்தான் டார்கெட் பண்ணுவேன், அந்த விஷயங்கள் சார்ந்து வர விஷயத்தை மட்டும் நான் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவேன் அப்படின்னா நீ யார், உன்னுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. இதில் நம்ம பார்க்க போகிற முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வலைபேச்சு பிஸ்மி. ஆக்சுவலாக பிஸ்மி அங்கிள் என்ன மாதிரியான வீடியோஸ் போடுவார், அவங்க சேனலில் சினிமா அப்டேட் கொடுக்கறது, அப்புறம் ஒரு படத்தை பற்றி நல்லா இருக்கா இல்லையாங்கிறத பற்றி பேசுகிறது, இன்டர்வியூ கொடுக்குறது, இதெல்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நல்லா பார்த்துருப்பீங்க. ஆனால் பிஸ்மி அங்கிளுக்கு என்ன ஒரு கடுப்புன்னு தெரியல, அந்த ஹிந்து கடவுள்கள் மேலே குறிப்பாக சொல்லப்போனால்
ஏன்னா இந்த இந்து கடவுள்கள் சார்ந்து ஏதாவது ஒரு படம் வந்தால் அங்கிளுடைய ஃபஸ்ட்டு டைலாக் என்னவா இருக்குன்னா, இது ஆர்எஸ்எஸ் படம், இது பிஜேபி படம், இது சங்கி படம், ஆர்எஸ்எஸ் குரூப்பு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க, அப்படி இப்படின்ட்டு இதே டைலாக்கை தான் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் சொல்லிட்டு இருப்பாரு. குறிப்பாக அந்த இந்து கடவுள்களை பற்றி ஏதாவது படம் வந்துடக்கூடாது, இந்த டைலாக் மாற்றவே மாட்டாப்புல. RRR வரும்போது அங்கில் வந்து என்ன சொன்னார் அப்படிங்கிறத பாருங்களேன். பாகுபலி படம் வருது, வெற்றி அடையுது, உடனே அவங்க அறிவிச்சிடுறாங்க பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது. ஆனால் இந்த படத்தினுடைய பார்ட் 2க்கு மட்டும் ஏன் இவ்வளவு தாமதமான அறிவிப்பு? அப்படி ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர்கள் ராஜமௌலிக்கு வந்து ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுத்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், மறுபடியும் எடுங்கன்னு கூட சொல்லியிருக்கலாம். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ராஜமௌலி பாகுபலி 1 பண்ணும்போதே அந்த ரிலீஸ் அப்போவே பார்ட் 2 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனால் RRR படத்துக்கு இவ்வளோ கேப் எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவர்கள்லாம் அவரை மீட் பண்ணி, நாங்கள் இருக்கோம் உங்களுக்கு, நீங்கள் படம் எடுங்க, எவ்வளோ ஃபண்டிங் செலவானாலும் பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்லாம் சொன்னாங்களாம். அதனால் இந்த படம் வந்து இவ்வளோ கேப் எடுத்துக்கிட்டு பண்ணுறாராம். என்னென்ன பாருங்கள். அதாவது பிஸ்மி அங்கில், நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். பாகுபலி 1 வர காலகட்டம் பார்த்தீங்கன்னா 2015 தான் அந்த படம் வந்தது, ஃபஸ்ட் பார்ட்டு. அந்த டைமிங்கில் நீங்கள் தமிழ் சினிமாவாகட்டும் தெலுங்கு சினிமாவாகட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த பார்ட் 1 பார்ட் 2ங்கிற கல்ச்சரே இருக்காது. வெறும் எந்த படம் வந்தாலும் பார்ட் 1ஓட முடிச்சிருவாங்க. அந்த படம் தான் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணுச்சு, பார்ட் 1 பார்ட் 2 எடுக்கலான்ட்டு. நிறைய படங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக வர ஆரம்பிச்சுது. ஸோ அந்த படத்தை பொறுத்தவரை அது வந்து ஹிஸ்டாரிக்கல் பீரியட்னு சொல்ல முடியாது, ஹிஸ்டாரிக்கல் பீரியடு சம்மந்தப்பட்ட ஃபேண்டசி படம், முழுக்க முழுக்க அது ஒரு ஃபேண்டசி தான். அந்த ஃபஸ்ட் பார்ட் எடுக்கும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இது ஒரு பார்ட்டில் முடிக்க முடியாது, செகண்ட் பார்ட் எடுத்தால் தான் முடியும்ன்ட்டு பிளான் பண்ணி தான் பண்ணாங்க. பாகுபலி 1ம் சரி 2ம் சரி எவ்வளோ பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சது பேன் இண்டியா லெவலில், உலக லெவலில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துக்கு முன்னாடி வரைக்கும் ராஜமௌலி வந்து வெறுமனே ஒரு தெலுங்கு டைரக்டர் தான், பிரபாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் ஹீரோ தான். இந்த ஒரு படம் தான் அவங்கள ஒரு பேன் இண்டியா லெவல் டேரக்டராகவும் ஆக்டராகவும் மாற்றுச்சு. ஸோ அடுத்த படம் ராஜமௌலி பண்ணுறாரு பாகுபலிக்கு அப்புறம்னா எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த பாகுபலி படம் அவரை வந்து ஒரு பேன் இண்டியா டேரக்டராக மாற்றி விட்டுருச்சு. நம்ம பண்ணுற அடுத்த படமும் பேன் இண்டியா படமாக தான் இருக்கணும். அந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல படமாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 2 வருஷம் ஆனாலும் சரி 3 வருஷம் ஆனாலும் சரி டைம் எடுத்துக்கிட்டு அவங்க படம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் இவருக்கு என்ன பிரச்சனை, பிஸ்மி அங்கிலுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் நமக்கு புரியவே இல்லை. இன்னொன்று, நீங்கள் RRR படத்துடைய கதையை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட பிரிட்டிஷ்காரன் பீரியடில் இப்போ நம்ம இந்தியாவில் பல மாகாணங்கள் இருந்து ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் இருந்திருப்பாங்க. இப்போ நம்ம தமிழில் இருந்தும் நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் இருந்தாங்க, நார்த்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் தெலுங்கு ரீஜனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்லூரி சீதாராமராஜுன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரு 1882 அந்த காலகட்டத்தில். அதே மாதிரி 1928 இந்த காலகட்டத்தில் வந்து குமாரம் பீம்னு ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபு பழங்குடி மக்கள்லேருந்து வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டரானவர். இவங்க 2 பேருமே வாழ்ந்த காலகட்டங்களுங்கிறது வேற காலகட்டங்களில் வாழ்ந்திருந்தாலும் 2 பேருமே பிரிட்டிஷ் எதிர்த்து தான் போராடினாங்க ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம ஊர்லேயே தமிழ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னால் நம்ம வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், அதுக்கப்புறம் வஉசி, அப்புறம் பாரதியார், இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம நோட்டபுளாக சொல்லி அவங்களுடைய ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பேசுவோம். அங்கங்கே இவங்களுக்கு சிலைகள்லாம் தமிழ்நாடு முழுக்க பார்த்திங்கன்னா வைக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய வரலாறெல்லாம் சொல்லி போற்றி புகழ்வாங்க நிறைய பேர். அந்த மாதிரி தெலுங்கு ரீஜனுக்கு இவங்க 2 பேரும். ஸோ ஆந்திரா மற்றும் தெலுங்கானா இந்த ரீஜனில் இவங்க 2 பேருமே ரொம்ப ஃபேமஸான ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸு. ஊரில் அங்கங்கே இவங்களுக்கு சிலைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய ஹிஸ்ட்ரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் வரும், யூடியூப்லேயும் இருக்குது. அதே மாதிரி தெலுங்கு சினிமாவிலேயே இவங்க 2 பேரை பற்றி தனித்தனியாக படங்கள்லாம் வந்திருக்குது. ஸோ இந்த 2 உண்மையான வாழ்ந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோடைய கேரக்டரை மையமாக எடுத்துக்கிட்டு இவங்க 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஷனலாக எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இந்த RRR. இதை ராஜமௌலி அந்த படத்துடைய ப்ரொமோஷன் டைம்லேயே சொல்லிட்டாப்புல ஓப்பனாக, இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் கதை, உண்மையிலேயே வாழ்ந்த 2 பேருடைய கேரக்டரை மையமாக எடுத்துக்கிட்டு எடுக்கப்பட்ட ஒரு கதை அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் RRR படத்துடைய கிளைமேக்ஸில் ராம் சரண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்டப்பில் வருவார்ல, அதுதான் அந்த அல்லூரி சீதாராமராஜு உயிரோடு இருந்த காலகட்டத்தில் அவர் அப்படி தான் இருந்திருக்காரு. அவர் ஒரு அதிதீவிர ராமர் பக்தர்னு வச்சுக்கோங்களேன். பிரிட்டிஷ்காரங்களை ஏற்று போராடுறாங்கனாலே சாதாரண விஷயம் கிடையாது. அந்த காலத்தில் எப்படிலாம் இருந்திருப்பாங்க, இவங்களை எப்படியாச்சும் பிடிச்சி கொண்டுறணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டில் இருந்திருப்பாங்க. அதனாலே அவங்க கூட போராடுற அந்த காலகட்டங்களில் அவர் அதிக நாட்களை வந்து காட்டில் தான் கழிச்சிருக்காரு. இப்படிப்பட்ட தோற்றத்தில் தான் அவர் இருந்திருக்காரு உண்மையிலேயே.
நான் சொல்கிறதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அந்த அல்லூரி சீதாராமராஜுன்ற அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் இருக்கார்ல, அவருடைய கதையை மட்டுமே பேஸ் பண்ணி தெலுங்கில் படமே வந்திருக்கு. இன்னொன்று அவருடைய ஃபேமிலி வம்சாவளிகளாக இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆந்திராவில். ஸோ இப்படிலாம் விஷயம் இருக்கும்போது இதை மட்டுமே இவங்க எடுத்துக்கிட்டாங்க பாருங்கள், இது சங்கி படம், இது ஆர்எஸ்எஸ், இது இந்துத்துவா அப்படின்னா உண்மை வரலாறை பற்றி எதுவுமே தெரியல. இப்படி ஒரு விஷயத்த காமிச்சிட்டாங்க அப்படின்ன உடனே இப்படிலாம் கதர்னா பிஸ்மி அங்கில் மாதிரி நம்ம என்ன சொல்ல முடியும்? இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சினிமா டைரக்டராக இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஹிந்து, எனக்கு பிடிச்ச என்னுடைய கடவுளை பேஸ் பண்ணி அவருடைய கதையை வந்து நான் படமாக எடுக்கிறேன். இல்லைனா அந்த கடவுளை மட்டும் பேஸாக எடுத்துக்கிட்டு நான் ஃபிக்ஷனலாக ஒரு கதை எடுக்கிறேன். அது எப்படி ப்ரொபகண்டா படமாகும்? இப்போ நான் கடவுளை வச்சு படம் எடுக்கிறேங்கிற பேரில் இன்னொரு மதத்தினரை அசிங்கப்படுத்துகிற மாதிரியோ இன்னொரு மதத்தை சேர்ந்த கடவுளை கேவலப்படுத்துகிற மாதிரியோ நான் படம் எடுத்தேன்னா அதுதானங்க ப்ரொபகண்டா படம். படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கே இந்த தெளிவும் புரிதலும் இருக்குல்ல. ஆனால் இந்த தெளிவும் புரிதலும் நம்ம பிஸ்மி அங்கிலுக்கு ஏன் இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி. அதே மாதிரி பிரபாஸ் நடிப்பில் கல்கிங்கிற ஒரு படம் வந்தது. அந்த படம் வரும்போதும் இதே மாதிரி தான். கல்கி படத்தை பொறுத்த வரைக்கும் மகாபாரதத்தை பேஸாக எடுத்துக்கிட்டு அந்த மகாபாரதத்தில் வர கேரக்டரை பேஸாக எடுத்துக்கிட்டு அதில் சயின்ஸையும் கலந்து மித்தாலஜி ப்ளஸ் சயின்ஸ் ஃபிக்ஷனல் படமாக வந்த படம் தான் அது. ஆனால் நம்ம பிஸ்மி அங்கிள் இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, அந்த கல்கி படத்தை பற்றி நான் பார்த்ததுலேயே ஒரு காமெடியான விஷயம்னா இதுதான். இதெல்லாம் எங்கெங்க நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு செட் ஆக போகுது? படத்துடைய கதை வந்து வேறு காலகட்டத்தில் நடக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. நிறைய ஹாலிவுட் படத்தை பார்த்து காப்பி அடித்து வச்சுருக்காங்க. அப்படி இப்படின்ட்டு என்னென்னமோ கொட்டுறாரு வன்மத்தை. பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். அப்போ 800 வருஷம் கழித்து இந்த நாடு எப்படி இருக்கும், அதை எப்படி இவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அதில் இல்லை. அது வந்து இதுக்குள்ளார இல்லை. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். பிரபாஸ் கிட்ட நம்ம இதுக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடாது, பாகுபலியோட கணக்கை முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் வந்திருந்தால் பூமர் அங்கிள், எஸ் கமான் அங்கிள், பூமர் அங்கிள், எப்படி அங்கிள் பூமர், எப்படிங்க பூமர்? சரி, இவங்க இவ்வளோ கதறதையும் ஆஃப்டர் ரிலீஸ் அப்போ பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இவங்களுக்கு ஏதோ படம் பிடிக்கல போல இருக்கு, அதனால் ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னு விட்டுடலாம். படத்துடைய ட்ரைலரை மட்டுமே பார்த்துட்டு இந்த கதறி வீடியோ போட்டிருக்காங்க. அதில் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆடியன்ஸை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். இதில் இருக்கிற அரசியல்லாம் புரியாமல் அப்பாவியாக பார்க்குற மக்கள் வந்து இவங்க பேசுகிறத கேட்டாங்கன்னா எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க? ஆமாம், கரெக்டு தான் போல இருக்குது, இவரே சொல்கிறாரு படம் குப்பை தான், இந்த படத்துக்குலாம் போவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வர மாட்டாங்க. எவ்வளோ வன்மம் பாருங்களேன் உள்ளார. அதுலேயும் இவங்க இவ்வளோ கதறியுமே இந்த கல்கி படம் ரிலீஸ் ஆகி உலக அளவில் 1000 கோடி கிட்ட வசூல் பண்ணி மெகா பிளாக் பஸ்டராக ஆகிப்போச்சு. இப்போ எங்கே கொண்டு போய் மூஞ்சி வச்சுப்பாங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட 35-36 கோடி வரை கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த கல்கி படம். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டினா இப்போ ரிலீஸ் ஆன இந்த காந்தாரா சாப்டர் 1 படத்துக்கும் இதே தான் பண்ணுறாங்க. ட்ரைலரை மட்டுமே பார்த்துட்டு பிஸ்மி அங்கில் வந்து ஃபுல்லாக நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு. ட்ரைலர் வந்து ரொம்ப ஏமாற்றத்துக்குள்ளே இருந்தது. இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்தது என்னமோ உண்மைதான், ஆனால் அதெல்லாம் ரொம்ப பொய்யாக்கிடுச்சு. அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, ரிஷப் ஷெட்டி வந்து முழுக்க சங்கியாக மாறிட்டாரு, என்னென்ன சொல்கிறாங்க. ஏன் இவ்வளோ வன்மம்? ஏன்னா ஹிந்து கடவுளை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி படம் வருது. அந்த பஞ்சூர் ரிலீஸ் சாமி ஆகட்டும், அதுக்கப்புறம் சிவபெருமானை பற்றி வருது. உங்களுக்கு என்ன பிரச்சனை இதில்? ட்ரெய்லர் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருச்சு. என்னென்னா காந்தாராவில் இருந்த அந்த உண்மை இந்த மாதிரி லட்சம் படம் வந்திருக்கு. அதனால் இதில் வந்து எந்த புதுமையுமே தெரியலை. அவர் ஒரு சங்கியாக மாற்றிடுச்சு. அவர் வந்து பாஜகவுடைய ஆதரவாளர். அதை வெளிப்படையாக அவர் பல்வேறு பேட்டிகளில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாஜக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பட நிறுவனங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் பணம் வந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி ரிஷப் ஷெட்டி எடுத்த காந்தாரா படத்துக்கு அவருக்கு நேஷனல் அவார்டு கிடச்சிது. அதனால் டெல்லிக்கு போனார், அவார்டு வாங்கினார். அந்த டைமில் பிரைம் மினிஸ்டரை சந்திக்கக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து ஒரு கிடச்சிருக்கும். சந்திச்சிருப்பார், ஃபோட்டோ எடுத்திருப்பார். அதை வந்து அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க அந்த ஒரு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு. இப்போ அரசியல்வாதிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அரசியல் சார்ந்து எதிர் கட்சியில் இருப்பாங்க, அரசியல் எதிரிகளாக இருப்பாங்க. ஆனால் அப்படிப்பட்ட அரசியல் எதிரிகள் கூட ஒரே மேடையில் ஒரே இடத்துல ஒன்றா சந்திக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்லாம் அமையும். அப்போ என்னதான் அரசியல் ரீதியான எதிரிகளாக இருந்தால் கூட நேரில் பார்த்தாங்கன்னா கை கொடுத்துப்பாங்க, கட்டி பிடிச்சிப்பாங்க, ஒரே மேடையில் கூட ஒன்றா உட்காருவாங்க பக்கத்தில். அதெல்லாம் வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியுமா? இதெல்லாம் ஒரு புரோட்டோகால் சம்மந்தப்பட்டது. இதை பற்றிலாம் கொஞ்சம் புரிதல் இல்லாமல், தெளிவு இல்லாமல் பிரதமர் கூட, அதாவது இந்திய நாட்டுடைய பிரதமர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டாராம் ரிஷப் ஷெட்டி. அதை வச்சுட்டு என்னென்ன கதை கட்டுறாங்க பாருங்க.
அவர் ஆர்எஸ்எஸ்ல சேர்ந்துட்டாரு, பிஜேபியில சேர்ந்துட்டாரு, சங்கியா மாறிட்டாரு, என்னென்ன பாருங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுது. நீ பூமர் பண்றனால நீ அங்கில். ஓ பூமர் பண்ணா அங்கில். ஆமா, எங்களுக்கு ப்ரொனன்சியேஷன் வராம இல்ல, உனக்கு பேரு அங்கில். இந்த லிஸ்ட்ல நம்ம அடுத்ததா பார்க்க போறது நம்ம ஜீவா டுடே ஜீவ சகாப்தம். அரடே வாங்க பைக்கார தம்பி. அண்ணன் வந்து 2 சேனல் வச்சிருக்காரு, ஜீவா டுடேன்னு ஒரு சேனலும் ஜீவா சினிமான்னு ஒரு சேனலும். அண்ணன் யாரு, அண்ணன் என்ன ஐடியாலஜில இருப்பாரு, என்ன மாதிரியான வீடியோஸ் போடுவாருங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, மக்கள் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த காந்தாராவுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று வந்ததில்ல 2022, அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வீடியோ போட்டிருந்தாரு காந்தாரா படத்தை பற்றி. அந்த வீடியோவுடைய தம்ப்நெயிலை மட்டும் பாருங்களேன். காந்தாரா பாஜகவின் அடுத்த பிளான், மோடியின் மாஸ்டர் திட்டம் இதுதான், மோடியின் அடுத்த அசைன்மெண்ட். அதாவது 2022 வந்த இந்த காந்தாரா அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா வெறுமன கன்னடா இண்டஸ்ட்ரிக்காக மட்டும் அவங்களுடைய நேட்டிவிட்டி, அவங்களுடைய கல்ச்சர் சம்மந்தப்பட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். ரிஷப் செட்டி அது ஓப்பனாக சொல்லியிருந்தாரு. இந்த படத்தை வந்து எனக்கு வந்து அதர் ஸ்டேட்டுக்கெல்லாம் கொண்டு போய் ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் பெருசாக ஃபஸ்ட்டு எனக்கு இஷ்டம் இல்லை. நான் வேணால் எங்கள் லாங்குவேஜுக்காக மட்டும்தான் அந்த படத்தை எடுத்தேன். ஆனால் ப்ரொடியூசர் தரப்பில் வந்து ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. சரி ரிலீஸ் தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு எல்லா லாங்குவேஜிலும் டப்பிங் பண்ணி, ஆல்ரெடி அங்கே ரிலீஸ் ஆகி போச்சு இந்த படம். அதுக்கப்புறம் தான் பொறுமையாக டப்பிங் பண்ணி மற்ற ஸ்டேட்லலாம் ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா இடத்துலையுமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகி போச்சு. இந்த படத்துக்கும் டெல்லியில் பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி அவர்களுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது? என்ன ஜீவான வெறும் வாயில இப்படியா போய் சொல்றது? எப்பேற்பட்ட உருட்டு இது? உனக்கு இந்த வேலை, நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஜீவானை இதோடலாம் ஸ்டாப் பண்ணிக்கல. இப்போ காந்தாரா சாப்டர் 1 வந்திருக்குல்ல, இதுக்கும் அகைன்ஸ்டா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதாவது சமீபத்தில் வந்து நீலம் சோஷியல் அவங்களுடைய ப்ரொடக்ஷனில் வந்து ஹேராம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்தது. அந்த படத்தையும் காந்தாரா சாப்டர் 1 கம்பேரிசன் பண்ணி அந்த நீலம் ஷார்ட் ஃபிலிமை எந்த அளவுக்கு புகழ முடியுமோ புகழ்ந்து தள்ளி அதுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. அதாவது நீலம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆகட்டும், நீலம் சோஷியல் ஆகட்டும், ஓனர் யார் அதுக்கு? வேற யாரு? நான் தான். இயக்குனர் பா ரஞ்சித் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் ஓனரு. ஆக்சுவலாக பா ரஞ்சித் அவர்களுடைய படங்கள் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தான் இருக்கோம். அவருடைய படத்தில் எந்த ரிலீஜனை ஒரு ரெஃபரன்ஸாக வைப்பார், எந்த ரிலீஜனை ரெப்ரசன்ட் பண்ணுவார் அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். புத்த மதத்தை தான் பார்த்தீங்கன்னா பா ரஞ்சித் அவர்கள் ரெஃபரன்ஸாகவும் வைப்பார், ரெப்ரசன்ட்டும் பண்ணுவார். அது நம்ம தப்புன்னு சொல்லலை, அது அவருடைய இஷ்டம், அவருடைய ஐடியாலஜி. ஆனால் இந்த இடத்துல இருக்கிற இந்த நாட்டு உங்களுக்கு புரியுதா? சம்பந்தமே இல்லாமல் ஜீவ சகாப்தன் எதுக்கு வந்து, அதாவது நீலம் ப்ரொடக்ஷன்லேருந்து எடுக்கிற ஒரு ஹேராம் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிமையும் காந்தாரா படத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடணும். காந்தாரா படத்தை டவுன் பண்ணியும் இந்த படத்தை டாப்பாகவும் எதுக்கு இவர் வச்சு பேசணும் அப்படிங்கிறதுல இதில் இருக்கிற உண்மை இப்போ புரியுதா? ஒரு ஷார்ட் ஃபிலிமையும் ஒரு ஃபீச்சர் ஃபிலிமையும் கம்பேர் பண்ணி பேசுகிறதே மகா தப்பு. எவ்வளோ வன்மம் பார்த்தீங்களா? அதாவது ஒரு இந்து மத கடவுள்களை பற்றியும் மத வழிபாடு பற்றியும் ஒரு படம் வந்துடக்கூடாது, உடனே வந்துட வேண்டியது மூட நம்பிக்கைன்னு சொல்கிறது. எப்படிலாம் கதறாங்க பாருங்க, என்னென்ன ரூபத்துலலாம் கதறாங்க பாருங்க. இதில் பக்கா மேனிப்புலேஷன் வேற. வீடியோவோட ஆரம்பத்தில் இப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரில, எனக்கே அந்த படம் எடுத்தவங்க யாருன்னு தெரியாது, அவங்க என்னை காண்டாக்ட் பண்ணி இந்த படத்துக்கு நீங்கள் பேசுங்க, ப்ரொமோஷன் பண்ணுங்கன்னு சொல்லலை, இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, ஆனாலும் நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்ட்டு. அதாவது நீலம் ப்ரொடக்ஷன் யார், இந்த படத்தை எடுக்கிறவங்க யார், இதெல்லாம் தெரியாமையானே நீ வீடியோ போடுற? உச்சமே இல்ல. கடவுள் நம்பிக்கைன்னா என்ன, மத வழிபாடுனா என்ன, மூட நம்பிக்கைனா என்ன அப்படிங்கிறத பிரித்து பார்க்குற அந்த சிந்தனையும் அறிவும் மக்கள்கிட்டயே தெளிவாக இருக்குது. மக்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது நீங்கள்லாம் வீடியோ போட்டு நீங்கள்லாம் அட்வைஸ் பண்ணி தான் மக்களுக்கு இதெல்லாம் தெரியணுன்ட்டு ஒரு அவசியமும் இல்லைங்க. இதில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற நபர் வந்து விஷன் அப்படிங்கிறவர். நிறைய ஆங்கரிங்லாம் பண்ணுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. விசில் அப்படிங்கிற ஒரு சேனல் வச்சுருக்காப்புல அண்ணன். அடுத்து பொலிட்டிக்கல் இன்டர்வியூ, பொலிட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஆட்கள்லாம் இன்டர்வியூ எடுக்கிறது, ஸோ இந்த மாதிரிலாம் இருப்பாப்புல அண்ணன். அண்ணன் வந்து எப்படின்னா, இப்போ சமீபத்தில் தான் அவருடைய வீடியோ பார்த்தேன். இந்த காந்தாரா சாப்டர் 1 இப்போ வந்திருக்குல்ல, அதை பற்றி அண்ணன் இஷ்டத்துக்கு பேசி மூட நம்பிக்கை அது பண்ணியிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க, வாயில் என்னென்னலாம் வருதோ ஃபுட்டேஜுக்காக அண்ணன் பேசி வச்சுருக்காரு. கமெண்ட்லாம் வாசித்து பார்த்தாரா என்னன்னு தெரில. அதில் ஒரு மெயினான ஒரு விஷயம் சொல்கிறாரு, காந்தாரா 1 வரும்போதே நான் சொல்லிட்டேன் மூட நம்பிக்கை படம் தான், அப்போயே நான் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கன்ட்டு. அதை போய் பார்த்தா அதுலேயும் இதுதான் பேசி வச்சுருக்காரு. அதாவது 5 நிமிஷம் கூட இவருடைய வீடியோவை முழுசாக பார்க்க முடியல. அவ்வளோ வன்மம், அவ்வளோ கதறல். அவங்க என்ன சொல்கிறாங்க, எதை சொல்ல வராங்க, எது கடவுள் நம்பிக்கை, எது மூட நம்பிக்கைங்கிறதே தெரில. இஷ்டத்துக்கு பேசுகிறது வந்து அவ்வளோ வன்மம். இவர் வீடியோவையும் இவர் வீடியோ கீழே வர கமெண்ட் செக்ஷனையும் பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த வடிவேல் காமெடி தான் ஞாபகம் வருது. கத்தியலு, கதிரியலு, சத்தம் போட்டாலுன்ட்டு. லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஷோ ரகுமான் அவர்கள். நான் பார்த்த காந்தாரா சாப்டர் 1 ரிவ்யூலேயே பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அண்ணனுடைய ரிவ்யூ தான் உண்மையிலேயே அருமையாக இருந்தது. ஏன்னா என்ன ப்ளஸ் பாயிண்ட்டோ என்ன மைனஸ் பாயிண்ட்டோ அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே சொல்லியிருந்தார், எந்த ஒரு இதுவும் இல்லாமல். ஆனால் எண்டிங்கில் மட்டும் ஒரு விஷயம் சொன்னார், அதை என்னால் ஏற்றுக்க முடியல. அது உண்மையும் கிடையாது. என்னென்னா,
அந்த காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் வரும்போது அதில் வந்து அந்த பஞ்சுருளி சாமி அப்படிங்கிற அந்த பழங்குடி மக்கள் இருக்கிற சிறு தெய்வத்தை பற்றி மட்டும் எடுத்திருப்பாங்க. அது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் பிஸ்னஸ்க்காக என்னன்னு தெரில, ஈஸ்வர பூந்தோட்டம், சிவபெருமான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து ஒரு அரசியல் இருக்க தான் செய்யுது அப்படிங்கிற மாதிரி அண்ணா சொல்கிறாரு. ஆக்சுவலாக காந்தாரா படத்தில் அந்த பஞ்சுருளி சாமின்ட்டு சிறு தெய்வம்லாம் காட்டுறாங்கல்ல, அதில் கொண்டு வந்து சிவபெருமான, ஈஸ்வர பூந்தோட்டம் அதெல்லாம் திணிக்கலாம் இல்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சுருளி சாமிக்கே ஒரு முதன்மை கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். ஏன்னா கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள ஹிந்துக்கள் வந்து இந்து கடவுள்களை எல்லாரையுமே கும்பிடுவாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஹிந்துக்களுக்கு முதன்மை கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் தான். ஏன்னா சிவன் கோயில்கள் தான் அங்கே ரொம்ப ஜாஸ்தி, சிவபக்தர்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே சிவனை கும்பிடுறவங்க இருக்காங்க, விஷ்ணுவை கும்பிடுறவங்க இருக்காங்க, அம்மனை கும்பிடுறவங்க, அதே மாதிரி விநாயகரை கும்பிடுறவங்க, சாய்பாபா கும்பிடுறவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷமான கடவுளாக பார்க்கப்படுறது யாருன்னா முருகர் தான். இங்கே முருகர் தான் பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள்னு சொல்லுவாங்க. முருகருக்கு இங்கே தான் அறுபடை வீடுகள்லாம் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முருகர்னா கர்நாடகாவில் விசேஷமான கடவுள் சிவபெருமான் தான். ரிஷப் ஷெட்டியே கூட ஒரு இன்டர்வியூவில் ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு, அந்த காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து நான் சில விஷயங்களை மட்டும்தான் காமிச்சிருக்கேன், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு. அதனால் தெரிஞ்சுக்கிட்டு பேசினா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அண்ணன் தான் கம்யூனிட்டி போஸ்ட் அரசியல்வாதியாச்சு. யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் மட்டும் அண்ணன் வந்து அரசியல் பேசுவாப்பில். இது ஜனநாயக நாடு, யார் ஒன்றா என்ன ஒன்றா பேசலாம், தப்பு இல்லை. அரசியலுக்குன்னு தனியாக ஒரு சேனல் ஆரம்பித்து அதில் அண்ணன் அரசியல் பேசினா கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ இவர் சேனலை ஃபாலோ பண்ணுற மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இவருடைய மூவி ரிவ்யூக்காக தான் ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர இவர் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுற அரசியலுக்காக ஃபாலோ பண்ணல. அப்படி ஒரு தனியாக சேனல் ஆரம்பித்து பேசினார்னா அண்ணன் எக்ஸ்போஸ் ஆகிடுவார், என்ன ஐடியாலஜியில் இருக்கார் என்ன ஏதுன்ட்டு. அதனால் அதை பேச மாட்டேங்கிறாரா என்னன்னு தெரியல. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்கண்ணே. இப்படி நான் பேசுறதுனால கடவுள் சார்ந்து வர எல்லா படங்களுக்கும் நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா கிடையாது. நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் இப்போது சமீபத்தில் வந்து ஒரு படம் வந்தது கண்ணப்பான்ட்டு. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக தான் ஆச்சு. ஏன் ஹிந்துஸே சிவன் பக்தர்களே பார்த்தீங்கன்னா அந்த படத்தை போட்டு ட்ரோல் தான் பண்ணாங்க. ஏன்னா இதை விட கண்ணப்ப நாயனாரையும் சிவபெருமானையும் அசிங்கமே படுத்த முடியாதா சாமிங்கிற அளவுக்கு தான் அந்த படம் இருந்தது. கண்ணப்ப நாயனாரை பற்றி படம் எடுக்கிறேன்ட்டு இந்த ஹீரோயின் பிரீத்தி முகுந்தனா அவங்கள வச்சு கிளாமர்லாம் காமிச்சு அது என்ன பண்ணி வச்சுருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படம் பார்க்கும்போது இருந்தது. என்னதான் கடவுள் பேரை வச்சு படங்கள் வந்தாலுமே இங்கே எல்லா படங்களெல்லாம் ஓடுறது இல்லையே, அதுலேயும் நல்ல படங்கள் மட்டும்தானே ஓடுது. இப்போ அந்த கண்ணப்பா படம்லாம் அப்படி பார்த்தா ஓடி இருக்கணும்ல, ஏன் அந்த படம் ஒரு பிக்கெஸ்ட் டிசாஸ்டர் ஆகணும்? யாருமே அந்த படத்துக்கு முட்டு கொடுக்கலையே. ஏன்னா கடவுள் பேரை வச்சு காசு பார்க்குறவங்க யாரு, கடவுள் பேரை வச்சு ப்ரொபகண்டா படம் எடுக்கிறவங்க யாரு, உண்மையிலே கடவுள் பக்தியை சொல்கிறவங்க யாருங்கிற தெளிவும் புரிதலும் மக்கள்கிட்டே நல்லா இருக்குது. நம்ம சொல்லி தான் மக்களுக்கு தெரியணும்லாம் எதுவுமே கிடையாது. உடனே இந்த கடவுள் மறுப்பாளர்கள்னு சொல்லி ஹிந்துஸை மட்டும் டார்கெட் பண்ணுற சில பேர்லாம் சொல்லுவாங்க, இந்து மதத்தில் மட்டும்தான் நிறைய பிற்போக்குத்தனமான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்ட்டு இப்படிலாம் உருட்டிகிட்டு இருப்பாங்க. நான் சொல்லப்போனால் ஹிந்து மதம் கிடையாது, பல மதங்களில் பார்த்தீங்கன்னா பிற்போக்கான விஷயங்கள் இருக்குது, பெண்ணடிமைத்தனம் இருக்குது. அதை பற்றி சொன்னால் நம்ம டாபிக் வந்து மாறிடும். நம்ம வந்து இதை பற்றி பேசணும்னு நினச்சா அதை பற்றி மட்டும் பேசுகிறோம். சரி, இட்லி கடை படத்தை பற்றி மட்டும் அவ்வளோ நெகட்டிவ் சொன்னீங்க, இந்த காந்தாரா படத்தில் நெகட்டிவே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்குமே சில நெகட்டிவ்ஸ்லாம் இருக்க தான் செஞ்சுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எனக்கு பெருசாக கனெக்டே ஆகலை. நிறைய இடங்களில் நிறைய சீன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லேக் அடிச்சுது. செகண்ட் ஹாஃபில் இருந்து தான் பார்த்திங்கன்னா படம் வந்து எனக்கு கனெக்ட் ஆக ஆரம்பிச்சுது. அதிலே சொல்லப்போனால் இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் காந்தாராவில் வந்து அவர் கூட ஒரு காமெடியன் வந்து ட்ராவல் பண்ணுவார். அவர் கன்னடா ஆக்டரு, அவர் பேர் தெரில. அவர் பார்த்திங்கன்னா அந்த படத்துலேயே கிளீஷியான அவருக்கு சில போர்ஷன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவர் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி கேரக்டர் மாதிரி இருப்பார். கிட்டத்தட்ட இந்த படத்துலையும், அதாவது ராஜா காலத்தில் நடக்கும்போதும் கிட்டத்தட்ட அந்த கேரக்டர் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு கேரக்டராக தான். அவருக்கு ஒரு ட்ராக்கு, அவருக்கு வந்து ஒரு பொண்ணு கூட அஃபேர் இருக்கிறது, அந்த மாதிரி கிளீஷியான சில சீன்ஸ்லாம் இருக்குது. இந்த படத்தில் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் அவாய்ட் பண்ணி தூக்கியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி இந்த படத்துடைய மேக்கிங்கு, அவங்க செலவு பண்ணியிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுது. கிளைமேக்ஸில் அந்த ட்விஸ்ட்டும் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு, இது நம்புகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு சூப்பர் படம். கேள்வி கேட்குறவங்க, அதாவது கிண்டல் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 கேள்விகள் இதை பார்க்கும்போது வரதான் செய்யும். என்ன ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. எண்ட் ஆஃப் த டே இந்த ஏத்திஸ்ட் அப்படின்னு இருக்காங்கல்ல, அதாவது கடவுள் மறுப்பாளர்கள், உண்மையான கடவுள் மறுப்பாளர்களாக நான் சொல்கிறேன். உலகம் பூராவுமே பார்த்திங்கன்னா ஏத்திஸ்ட் இருக்காங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு இருப்பாங்க. அவங்க கடவுளை நம்ப மாட்டாங்க. அதுக்காக கடவுள் கும்பிட்றவங்களே கிண்டல்லாம் பண்ண மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டுன்னு தான் இருப்பாங்க. ஆனால் தன்னை வந்து ஒரு கடவுள் மறுப்பாளராக காமிச்சிக்கிட்டு
வெறுமனே இந்து மதத்தில் இருக்கிற கடவுளை மட்டும் டார்கெட் பண்ணுறதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரியான ஆட்கள் யாருங்கிறத பற்றி மக்களுக்கு சொல்லணும், மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து மெயினாக பண்ணது. ஏன்னா ஒருத்தன் கடவுளை பற்றி தப்பாக பேசுகிறான், கடவுள் நம்பிக்கையை பற்றி மத வழிபாடை பற்றி தப்பாக பேசுகிறான்னா அதை வந்து கேட்குறதுக்கு சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. ஆனால் அவனுடைய நோக்கம் என்ன, அவன் எதை பற்றி மட்டும் பேசுவான், எதை பற்றி பேச மாட்டான் அப்படிங்கிறத வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த கடவுளை வேணால் கும்பிடலாம், சிவபெருமானை கும்பிடலாம், விஷ்ணு பகவானை கும்பிடலாம், முருகரை கும்பிடலாம், விநாயகரை கும்பிடலாம், அம்மனை கும்பிடலாம். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. நமக்கு மேலே ஸ்பிரிச்சுவலாக ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்புறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனால் பிற்போக்குத்தனம் எது, முற்போக்குத்தனம் எது, கடவுள் நம்பிக்கையிலேயே மூட நம்பிக்கை எது அப்படிங்கிறத பிரித்து பார்க்குற அந்த தன்மைங்கிறது மக்களுக்குள்ளே இருக்குது. 1000 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரெல்லாம் வரத்துக்கு முன்னாடிலாம் போய் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த வாழ்வியலுங்கிறது டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். மன்னர்னா மன்னர்கிட்ட இருக்கிற மந்திரி, சேனாதிபதி, ராஜகுருன்னு குரூப் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் பார்த்திங்கன்னா சுகபோகமாக வாழ்வாங்க. மற்றவங்கெல்லாம் கிட்டத்தட்ட குலத்தொழில் தான் பண்ணணும். கல்வியிலேருந்து எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவங்க தான் அனுபவிப்பாங்க. செருப்பு தைக்கிறவன் கடைசி வரை செருப்பு மட்டும்தான் தைக்கணும், தேர் ஓட்டுறவன் கடைசி வரை தேர் மட்டும்தான் ஓட்டணும். இல்லை மகனே, நீ இதை தான் மகனே பண்ணணும், நீ அதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது மகனே அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் 2025 நீங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கீங்க? கஷ்டம் எல்லாருக்குமே இருக்கும். சில பேர் பணக்காரங்களாக இருப்பாங்க, ஏழையாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி கல்வி அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தேவை, எல்லாருக்குமே அத்தியாவசியமான ஒன்று. ஆனால் இன்றைக்கும் வந்து குலத்தொழிலை தான் பண்ணணும், அப்பா செஞ்ச தொழிலை தான் நீயும் செய்யணும், அப்பா மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கணும், படிக்கக்கூடாது, படித்து வேலைக்கு போகணுன்னா கூட அதெல்லாம் விட்டுட்டு வந்து தம்மாத்துண்டு கிராமத்தில் தம்மாத்துண்டு கடையில் தான் அதே கடையில் தான் நீ இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு மாடர்ன் குலத்தொழில் பேசுகிற ஒரு படமாக தான் இட்லி கடை படம் இருக்குது. அதை பற்றி நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தோம், தப்பான ஒரு ஐடியாலஜியில் இருக்குது அப்படின்ட்டு. அது மூட நம்பிக்கை படமா, காந்தாரா மூட நம்பிக்கை படமாங்கிறத பற்றி நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. மக்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள், 1000 கருத்து வேறுபாடு, பல விஷயம்லாம் இருந்தாலுமே கடவுள் நம்பிக்கைன்னு வரும்போது ஒரு யூனிட்டியாக இருப்பாங்க. அதை நீங்கள் வந்து பல இடங்களில் ஃபீல் பண்ணலாம், நானுமே அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். கடவுள் நம்பிக்கைன்னா மட்டும் மக்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கும். ஸோ சில பிளவுவாத சக்திகள் இப்படியும் மக்கள் யூனிட்டியாக இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா இல்லையான்னு தெரில. அதனால தான் இந்து கடவுள் சார்ந்து சில விஷயம் வரும்போது கதறுன்னு கதறாங்க. கதறவங்க கதறிக்கிட்டே தான் இருக்கணும். இவங்கெல்லாம் இப்படி கதறதை பார்த்து தான் இன்னும் கூட கடவுள் நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட அதிகமாகும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யார் யாரெல்லாம் எப்படி என்ன அப்படின்றத. ஓம் நம சிவாய.